அனைவருக்கும் வணக்கம். கலைவாணர் NSK அவர்கள் படித்த முட்டாள் என்று ஒரு கதை எழுதுவதற்காக கவியரசு கண்ணதாசனை பெங்களூருக்கு அழைத்துச் சென்றார். அப்போது அவர் சொன்ன கதை சுருக்கம்: ஒரு ஏழை தோட்டக்காரன் பாசம் என்ற போகத்தில் மாட்டிக்கொண்டான். அவனுக்கு ஒரு மகன். அவனை பட்டணத்தில் படிக்க வைத்து பணம் அனுப்பி வந்தான் தோட்டக்காரன். பையன் பட்டணத்தில் ஒரு பணக்கார பெண்ணை காதலிக்க ஆரம்பித்து அவளிடம் தான் ஒரு பணக்கார பையன் என்று பொய் சொல்லி இருக்கிறான். மகனை பார்க்க ஒரு நாள் தந்தை பட்டணத்துக்கு வருகிறார். திடீரென்று ஏழை தகப்பனை கண்டதும் தன் குட்டு வெளிப்பட்டு விடுமே என்று அவனுக்கு பயம் வந்துட்டது. தகப்பனோ பாசத்தோடு மகனை பார்த்து, டேய் ராஜா என்று அங்கு கூப்பிட்டு விடுகிறார். அந்த பணக்கார பெண் உடனே ஆத்திரத்தோடு, யார் இவன், உங்களை பார்த்து டே என்று கூப்பிடுகிறான் என்றாள். மகன் அமைதியாக, இவன் எங்கள் வீட்டு தோட்டக்காரன் என்று கூறி விடுகிறான். மனம் முடிந்த தந்தை கண்ணீரோடு கிராமத்துக்கு திரும்பி முதலாளியின் தோட்டத்தில் தென்னை மரங்களை பாதுகாக்க தொடங்குகிறான். காதலியாலே வஞ்சிக்கப்பட்ட மகன் பசி பட்டினியோடு ஒரு நாள் ஓடி வந்து, அப்பா தண்ணீர் தண்ணீர் என்று அழுகிறான். தகப்பன் அவனுக்கு தண்ணீர் தராமல் தென்னை மரத்துக்கே ஊற்றுகிறார். அவர் சொல்கிறார், அட மகனே, உனக்கு ஊற்றிய பாலுக்கு பரிசாக நீ என் தலையில் அடித்து விட்டாய். இந்த தென்னைக்கு எத்தனையோ நாட்கள் நான் தண்ணீர் விட்டிருக்கிறேன், இதுவரை என் தலையில் விழுந்ததில்லை. இதுதான் அந்த கதையின் சுருக்கம். ஆனால் அந்த படம் எடுக்கப்படவே இல்லை. அந்த வசனத்தின் கருத்தையே எங்க ஊர் ராஜா படத்தில் பாடலின் சரணத்தில் கவியரசு எழுதினார். இந்த பாடலை: தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, அவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.